ஹாய் ஹலோ வணக்கம். வெல்கம் டு தமிழ் எஜுகேஷன் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா ஃபோரம் சேஞ்ச் மேனேஜ்மெண்ட். ஃபோரம் சேஞ்ச் மேனேஜ்மெண்ட்ங்கிறது ப்ரொடக்ஷனை பொறுத்த வரைக்கும் இல்லை மேனுஃபேக்சரிங் பொறுத்த வரைக்கும் வெரி மஸ்ட்டுன்னே சொல்லலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போனால் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோட அப்டேட் தெரிஞ்சுக்க கீழே இருக்க பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. முதல்ல ஃபோரம் சேஞ்ச் மேனேஜ்மெண்ட்னா இப்போ பிபிஏபின்னு சொல்லுவாங்க, அதாவது ப்ரொடக்ஷன் பிளான் அப்ரூவல் ப்ராசஸ். அதாவது இப்போ ப்ரொடக்ஷன் நடக்குது, அதுக்குன்னு ஒரு பிளான் பண்ணுவாங்க, அதை அப்ரூவ் பண்ணி அந்த ப்ராடக்ட்டோட அவுட்புட் நடக்கிறதுன்னு ஒரு தனி ப்ராசஸ் இருக்குது. இது வந்து ஒரு தனி டாபிக்னே சொல்லலாம். இது வந்து நீங்கள் குவாலிட்டியை பொறுத்துக்கலாம், இல்லை ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும். இந்த பிபிஏபிங்கிறது வெரி மஸ்ட். இதுக்குள்ளே தான் உங்களுக்கு குவாலிட்டி வரும், ப்ரொடக்ஷன் வரும், மேனுஃபேக்சரிங் வரும், எல்லாமே உங்களுக்கு இந்த பிபிஏபிக்குள்ளே தான் கவர் ஆகும். இந்த ஃபோரம்ங்கிறது உங்களுக்கு இந்த பிபிஏபிக்குள்ளே ஒரு ப்ராசஸ் தான். இந்த ஃபோரம் சேஞ்ச் வந்து இப்போ எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ஃபோரம் சேஞ்சுங்கிறது இப்போ ஒரு மெட்டீரியல் இருக்கலாம், ஒரு மேனாக இருக்கலாம், இல்லை ஒரு ஆல்ரெடி நடந்துக்கிட்டு இருக்க ஒரு மெத்தடாக இருக்கலாம். அதை வந்து நம்ம இப்போ ஆல்ரெடி நடக்கிறத வந்து இப்போ சேஞ்ச் பண்ணுறோம், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல இம்ப்ரூவ் பண்ணுறோம், இல்லை அதில் அடுக்கிற ப்ராப்ளத்தை நம்ம வந்து மாற்றி அமைக்கிறோம். அந்த மாதிரி நேரத்தில் வந்து ஃபோரம் சேஞ்சுங்கிறது நம்ம முக்கியமாக ஃபாலோ பண்ண வேண்டிய ஒன்று. இதை நம்ம சப்போஸ் ஃபாலோ பண்ணாட்டா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொடக்ஷன் உங்களுக்கு கண்டிப்பாக அஃபெக்ட் ஆகும். அட் த சேம் டைம் குவாலிட்டி உங்களுக்கு அஃபெக்ட் ஆகும். இந்த உங்களுக்கு ப்ரொடக்ஷன் குவாலிட்டி அஃபெக்ட் ஆகிறதுனால உங்களுக்கு என்ன ஆகும், உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக லாஸ் வரும். ஓகேங்களா? அதனால் நீங்கள் ஃபோரம் வந்து நீங்கள் வந்து மஸ்ட் ஃபாலோ பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியமானது. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் ஒரு சிஎன்சி மிஷின் எடுத்துக்கலாம். இப்போ உங்களுக்கு அந்த ஃபோரம்னு என்னென்னு பார்க்கலாம், ஃபோரம் என்னென்னு பார்த்துக்கலாம். அட் த சேம் டைம் உங்களுக்கு எக்ஸாம் அப்படியே கண்டினியூஸாக பார்த்துக்கலாம். இப்போ ஒரு சிஎன்சி மிஷின் எடுத்துக்கலாம். சிஎன்சி மிஷின் ஆப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ரேட்டர் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஆப்ரேட்டர் என்ன சொல்லுவோம், நம்ம வந்து இப்போ ரெகுலர் ஆப்ரேட்டர்னு வச்சுக்கோங்க, ஒரு 5 years 10 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்குன்னு தனியாக ஒரு ஸ்கில்ஸ் இருக்குது, அவங்களுக்குன்னு தனியாக நீங்கள் ஒரு ட்ரெயின் பண்ணியிருப்பீங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து அவங்க ஸ்கில்ஸு மாறும். ஓகேங்களா? இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து திடீர்னு ஒரு புது மேன் பவர் எடுக்கிறீங்க, மேன் பவர் எடுத்து அந்த மிஷினை வந்து அந்த மிஷினை வந்து புது மேன் பவர் வச்சு ஆப்ரேட் பண்ண சொல்கிறீங்க. அப்போ உங்களுக்கு என்ன ஆகும், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சைக்கிள் டைம் குறையும், அவங்க ஆப்ரேட் பண்ணக்கூடிய ஸ்பீடு கம்மியாக இருக்கும், அவங்க ஆப்ரேட் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்டோட அவுட்புட் வந்து உங்களுக்கு வந்து அஃபெக்ட் ஆகும். ஓகேங்களா? அட் த சேம் டைம் ப்ரொடக்ஷன் உங்களுக்கு அஃபெக்ட் ஆகும், குவாலிட்டியும் அஃபெக்ட் ஆகும். இப்போ பிஃபோர் நீங்கள் வந்து ஒரு மேன் பவர் சேஞ்ச் பண்ணுறீங்க, இல்லை சப்போஸ் ஆல்ரெடி அந்த இருக்கிற மேன் பவருக்கு வந்து ரெகுலராகவே அவங்க வந்து ப்ராப்ளமாகவே மிஷின் ஆப்ரேட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு புது மேன் பவரை எக்ஸ்பீரியன்ஸ்டு மேன் பவர் வந்து நீங்கள் அந்த ரீப்ளேஸ் பண்ணணும். இந்த மாதிரி நேரத்தில் மேன் பவரை நீங்கள் சேஞ்ச் பண்ணுறீங்க. இந்த மேனுங்கிறது ஒரு ஃபோரமில் வரக்கூடிய ஒரு டூல். ஓகேங்களா? இந்த மேனை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணுறது இல்லை இம்ப்ரூவ் பண்ணுறது, அது வந்து ஃபோரமில் வந்து ஒரு டூல். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஃபோரமில் என்ன டூல் இருக்குன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து மிஷின், அதாவது ஒரு எக்யூப்மெண்ட் இருக்குது. அதாவது சிஎன்சி மிஷினை நீங்கள் எடுத்துக்கோங்களேன், அது வந்து ரெகுலராக ஒரு ப்ராசஸில் போய்கிட்டு இருக்குது. சப்போஸ் இப்போ ஒரு சிஎன்சி காம்பனண்ட் அவுட்புட் ஒரு காம்பனண்ட் எடுத்துக்கிறோம். அது காம்பனண்ட் சைஸை வச்சு என்ன சொல்லலாம், ஒரு சின்ன பொருள்னால் ஒரு சின்ன மிஷின்லேயே ஓட்டலாம். அதை கொண்டு போய் இப்போ நம்மளுக்கு ப்ரொடக்ஷன் அர்ஜென்ட்டில் இருக்குது, இல்லை எனக்கு வந்து இந்த ப்ராடக்ட் இப்போ அவுட்புட் வந்து உடனே வேணாம், இப்போ ஒரு 10 மிஷின் இருக்கிற இடத்துல 9 மிஷின் எனக்கு ஆல்ரெடி வேறு ஒரு ப்ராடக்ட் வந்து அர்ஜென்ட்டில் ஓடிக்கிட்டு இருக்குது. ஆனால் எனக்கு இந்த சின்னதாக ஓடக்கூடிய ப்ராடக்ட் வந்து இப்போ எனக்கு அவுட்புட் கண்டிப்பாக வேணும். அந்த மாதிரி நேரத்தில் என்ன பண்ணுவாங்க, சில நேரத்தில் அந்த ப்ராடக்ட்டு போய் அந்த பெரிய மிஷினில் போய் கொடுப்பாங்க. பெரிய மிஷினில் கொடுக்குறதுனால உங்களுக்கு என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக பவர் கன்சப்ஷன் அதிகமாகும். அட் த சேம் டைம் உங்களுக்கு மிஷினோட கெப்பாசிட்டி வந்து பெரிய ப்ராடக்ட் ரன் பண்ணுறதுக்காக அது வந்து டிசைன் பண்ணக்கூடிய ஒரு மிஷினில் சின்ன ப்ராடக்ட் ரன் பண்ணுறதுனால உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டைம் கன்சப்ஷன் அதிகமாகும், மிஷின் ஃபெயிலியர் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் நீங்கள் வந்து பெரிய ப்ராடக்ட்டை போய் சின்ன மிஷினில் வந்து போய் லோட் பண்ணி அதுக்கு வந்து ப்ரோக்ராம் போடுறீங்க. அந்த மாதிரி நேரத்தில் என்ன உங்களுக்கு ப்ராடக்ட் வந்து அஃபெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் மிஷினை பொறுத்தவரை அதுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் இருந்துச்சு, அந்த ஸ்டாண்டர்டை நீங்கள் மஸ்ட்டு ஃபாலோ பண்ணி ஆகணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற டூல் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் பொறுத்து இப்போ சிஎன்சி மிஷினில் நிறைய டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. சப்போஸ் இப்போ ஒரு ட்ரில் பிட் யூஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ட்ரில் பிட்டுன்னு தனித்தனி கிரேடெல்லாம் இருக்கும் தானே, அந்த கிரேடு வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு 7 mm ட்ரில் போடுறதுக்கு ஒரு நார்மல் ரெகுலராக யூஸ் பண்ணுற டூலை விட்டுட்டு எஃபிஷியன்சி அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு வேறு டூல் யூஸ் பண்ணுறீங்க, அதாவது காஸ்ட் அதிகமாக உள்ள டூல் யூஸ் பண்ணுறீங்க. அந்த நேரத்தில் உங்களுக்கு என்ன ஆகும், காஸ்ட் வைஸ் பார்த்தா உங்களுக்கு அஃபெக்ட் ஆகும். சப்போஸ் இப்போ எங்கள்கிட்ட ரெகுலர் டூல் இல்லை, அந்த மாதிரி நேரத்தில் என்ன பண்ணுறீங்க, காஸ்ட் கம்மியாக இருக்குது, அந்த டூல் தான் கிடைக்குதுன்னு சொல்லி அந்த டூல் ஒரு ட்ரில் பிட் வாங்கி நீங்கள் அந்த ப்ராடக்ட்டில் வந்து மிஷின் ரன் பண்ணுறீங்க. அந்த மாதிரி நேரத்தில் உங்களுக்கு என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த டூல் வந்து உடஞ்சி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இது உங்களுக்கு வந்து ப்ரொடக்ஷனை பொறுத்த வரைக்கும் அஃபெக்ட் ஆகும். அட் த சேம் டைம் ப்ரொடக்ஷன் அஃபெக்ட் ஆகிற சேம் டைம் குவாலிட்டி உங்களுக்கு அஃபெக்ட் ஆகும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது மெத்தட், அதாவது ப்ராசஸ். இப்போ ஒரு சிஎன்சி மிஷின் எடுத்துக்கோங்க. சிஎன்சி மிஷினில் ரெகுலராக ஒரு ப்ராசஸ், ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க.
எக்ஸாம்பிள் இப்போ ஒரு டெக்னிக்கல் டிராயிங் இருக்குது, அது வந்து நீங்கள் வந்து ப்ரோக்ராம் போய் ஃபீட் பண்ணுறீங்க, ஃபீட் பண்ணி உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட்டில் அந்த ப்ராசஸ் நடக்குது, நடந்ததுக்கப்புறம் உங்களுக்கு அவுட்புட் வருதுன்னு வச்சுக்கோங்க சிம்பிளாக. இப்போ நீங்கள் அந்த டெக்னிக்கல் டிராயிங்கே உங்களுக்கு மிஸ் ஆகுது, அதாவது சேஞ்ச் பண்ணுறீங்க சடனாக, ஆல்ரெடி ஒரு டைமென்ஷனை வந்து இப்போ சடனாக சேஞ்ச் பண்ணுறீங்க. அப்போ என்ன ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ப்ரோக்ராம் வைஸ் சேஞ்ச் பண்ண வேண்டியதாக இருக்கும், ப்ராசஸ் சேஞ்ச் பண்ண வேண்டியதாக இருக்கும், இல்லை சைக்கிள் டைம் சேஞ்ச் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதாவது நீங்கள் சேஞ்ச் பண்ணுற ஒரு சின்ன இது உங்கள் என்டையர் ப்ராசஸுமே அஃபெக்ட் ஆகும். ஓகேங்களா? அதனால் நீங்கள் எந்த ஒரு இது பண்ணாலும் ப்ராப்பர் அப்ரூவல் வாங்கிட்டு பண்ணணும். ஓகேங்களா? இது வந்து என்விரான்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. என்விரான்மெண்ட் வந்து ஃபோரமில் வந்து லாஸ்ட்டாக தான் சேர்த்தாங்க. இது அவ்வளோ மஸ்டான்னு கேட்டிங்கன்னா இப்போ ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்விரான்மெண்ட்டை பொறுத்தவரை. அதாவது இப்போ எக்ஸாம்பிள் ஒரு 10 பிசி இருக்கிற ஒரு ரூமுக்குள்ளே ஏசி மாட்டுறோம்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் அந்த ஏசி மாட்டாட்டா என்ன ஆகும், அந்த பிசியோட கெப்பாசிட்டி வந்து அஃபெக்ட் ஆகும், அதாவது அதோட ஹீட் ஆகும், அந்த மாதிரி எஃபெக்ட்லாம் வரும். ஓகேங்களா? அதனால் அதே ஒரு மிஷின் எடுத்துங்க, மிஷின் வந்து நார்மல் டெம்பரேச்சர்லாம் ரன் பண்ணணும் அப்படின்னு அதுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் அதை கொண்டு போய் நான் வந்து ரொம்ப ஜில்லுன்னு நடக்கிற இடத்துல யூஸ் பண்ணுறேன், இல்லை ரொம்ப ஹாட்டாக இருக்கிற இடத்துல யூஸ் பண்ணுறேன், அந்த மாதிரி நேரத்தில் நான் உங்களுக்கு மிஷினில் வந்து ஃபால்ட் வர வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்த என்விரான்மெண்ட்டுங்கிறது ஃபோரமை பொறுத்தவரை லாஸ்ட்டாக சேர்த்த ஒரு டூலு, இதையும் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி ஆகணும். பிஃபோர் நீங்கள் இந்த 4 டூல், அதாவது மேன், மெஷின், மெட்டீரியல், மெத்தட் அண்டு லாஸ்ட்டாக வந்து அந்த என்விரான்மெண்ட், இதை நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதுனாலோ இல்லை இம்ப்ரூவ் பண்ணுறதுனாலோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ப்ராப்பர் அப்ரூவல் வாங்கணும். ஃபஸ்ட்டு மேனேஜ்மெண்ட்டுக்கிட்டே இருக்கட்டும், இல்லை இப்போ சப்போஸ் நீங்கள் ப்ரொடக்ஷன்லாம் சேஞ்ச் பண்ணுறீங்கன்னா குவாலிட்டியில் அப்ரூவ் வாங்கணும். அதாவது இதனால் உங்களுக்கு ஏதாவது குவாலிட்டி வைஸ் ஏதாவது ப்ராப்ளம் வருமா அப்படின்னு கேட்கணும். சப்போஸ் நீங்கள் டூல் சேஞ்ச் பண்ணுறீங்கன்னா அந்த டூல் வைஸாக மிஷினில் ஏதாவது ப்ராப்ளம் வருமா, அதை குறித்து நீங்கள் மெயின்டெனன்ஸ்கிட்ட போய் அப்ரூவ் வாங்கணும். ஓகேங்களா? இந்த மாதிரி ப்ராப்பர் பர்மிஷனாக வாங்கினதுக்கப்புறம் தான் இந்த ப்ராசஸ்லாம் நீங்கள் பண்ணணும். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். இது மூலம் பல விஷயங்களை தெரிஞ்சுக்கல தமிழ் எஜுகேஷன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.